அதே மாதிரி சேவை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம கடவுளுக்கு வந்துட்டு சேவை செய்கிறது அப்படின்ட்டு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சஸ்தம்பத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது சேவை வந்து செய்யும்பொழுது நம்ம செய்யறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து நம்ம மறுக்கவும் நமக்கு வந்து ஒரு உரிமை இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு கிடையாது. என்ன சேவை அப்படின்னா வந்து ஒரு ஒரு நம்ம தான் வந்துட்டு எந்த செயலை நம்ம வந்து செய்கிறோமோ அதை வந்துட்டு நம்முடைய உடல் தான் நம்முடைய குருவுக்கு வந்துட்டு நம்முடைய உடல் வந்துட்டு சமர்ப்பணம் அர்ப்பணம் அப்படிங்கிறத நம்ம மனதில் வந்து வச்சுக்கிட்டு அவருக்கு சேவை செய்யறது தான் செய்யறது பேர் தான் வந்துட்டு சேவை. என்ன அப்போது நம்மளுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கு சேவை செய்வதற்கு தான் நம்ம இந்த உடலை வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறத நம்ம மனசில் வந்துட்டு வச்சுக்கிட்டு நம்ம அந்த சேவையை வந்துட்டு நம்ம வந்து தவறாமல் நம்ம ஒரு முழு முயற்சியாக நம்ம அதில் வந்துட்டு ஈடுபடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, குரு வந்துட்டு நமக்கு அஞ்ஞானத்தை வந்து போதிக்கிறார் அப்படின்ட்டு பாபா வந்துட்டு நானாவுக்கு வந்து சொல்வார். இப்போது எந்த ஒரு குருவாவது வந்துட்டு அஞ்ஞானத்தை வந்துட்டு போதிப்பாங்களா? இல்லையா? ஞானத்தை தான் வந்துட்டு போதிப்பாங்க இல்லையா? அப்போது ஞானத்தை வந்துட்டு போதிக்கணும் அப்படின்னா நீ முதல்ல அஞ்ஞானத்தை பற்றி நீங்கள் பேசணும் இல்லையா? அஞ்ஞானத்தை பற்றி பேசும்பொழுது தான் பேசினாதான் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அஞ்ஞானம் அப்படின்போது தான் இதெல்லாம் வந்துட்டு நீக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்துட்டு ஞானம். அதெல்லாம் வந்துட்டு பாப்பா சொல்கிறாரு, இது குரு வந்துட்டு அஞ்ஞானத்தை வந்துட்டு நீக்கிறதுக்காக அஞ்ஞானத்தை பற்றி பேசி தான் ஆகணும். பேசுறதுனால நமக்கு ஞானம் வந்துட்டு வரும் இல்லைங்களா? அதான் வந்துட்டு வந்து உண்மை. அதே போலயே இப்போது அந்த நம்முடைய இந்த சத்குருவும் சரி சீடனும் சரி 2 பேருமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஞானத்தின் பண்புருவாகவே வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு இருப்பாங்க. என்ன ஞானத்தினுடைய பண்புருவாகவே 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னா, இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மனித வந்து வர்க்கத்தை வந்துட்டு வந்து ஒரு உயர்த்தி காமிக்கிறதுக்காக உயர்த்தி ஒரு உய்விப்பதுக்காக தான் அவர் வந்து மானிட உருவம் வந்துட்டு எடுத்து அவர் வந்துட்டு இந்த பூமிக்கு வந்து வராரு. என்ன அந்த மாதிரி அவர் இந்த மானிட வர்க்கத்தில் அவர் வாழும்போது கூட அவருடைய அந்த நிர்குணத்தன்மை வந்துட்டு எல்லளவும் வந்துட்டு பாதிக்கப்படுறதில்ல. அவர் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அந்தந்த காலகட்டத்தில் வந்து வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் வாழணுங்கிற சூழ்நிலையிலையும் அவங்க தன் நிலையிலேயே அவங்க எப்பவுமே தனிமையிலையும் தன் நிலையிலேயே விட்டு மாறாமல் அவங்க இருக்காங்க. அதான் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து உண்மையில் நம்ம சீடனுக்கும் குருவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேற்றுமையும் வந்துட்டு இருக்கக்கூடாது சரிங்களா? இல்லை வந்து குருவும் சீடனும் ஒரே மனநிலையிலையும் வந்து ஒரே மாதிரி ஒரு செயல்முறையிலையும் வந்துட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த சீடனுக்கு வந்துட்டு நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம கணக்கற்ற பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த முன் வினை
சூழலில் போயிட்டு நம்ம வந்து மாட்டிகிட்டு இருக்க வேண்டியதான். இந்த அறியாமை அப்படிங்கிற ரூபத்தில் தான் நமக்கு இந்த மாதிரி நம்ம அது தான் சுத்த சைதன்யம் அப்படின்னா தான் கடவுள் அப்படிங்கிறத அவங்க வந்து மறந்துடுறாங்க. நமக்குள்ளே இருக்கிறது அந்த வந்து ஒரு ஆன்மா நமக்குள்ளே வந்து இருக்குது அப்படின் பொழுதே நம்ம வந்துட்டு வந்து கடவுள் தகுதிக்கு நம்ம வந்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத உணராமல் நம்ம பல செயல்களில் நம்ம ஈடுபடுறதுனால தான் நமக்கு திரும்ப இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற வந்து ஒரு சூழலை நம்ம போயிட்டு மாற்றோம்.